நமசிவாய. வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பணத்தை அள்ளித்தரும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பொருட்கள்ல மிக முக்கியமானது சந்தனம். சந்தனம் வந்தனம் அப்படின்னு சொல்லி அந்த சந்தனத்தை நாம் வரவேற்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். அந்த சந்தனத்தோட ஸ்மெல்லு, அந்த அரோமாவே நம்முடைய மைண்ட் டிப்ரெஷன்லேருந்து பல விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணும். சந்தனத்துடைய சிறப்புங்கிறது சொல்லிகிட்டே போகலாம். பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம கலாச்சாரத்தோட சம்மந்தப்பட்டது. பல கோவில்களில் விபூதி குங்குமம் மாதிரி சந்தனத்தை பிரசாதமாக தருவாங்க. குறிப்பாக கேரளா, கர்நாடகா மாதிரி பல இடங்களுக்கு போகிறப்போ அங்கே சந்தனம் தான் பிரதான பிரசாதமாக கொடுப்பாங்க. எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தது சந்தனம். லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடியது. எல்லா தெய்வங்களுக்கும் பிடித்தது, உகந்தது சந்தனம். அத்தகைய அந்த சந்தனத்துல மாலை, சாண்டில் மாலை, அதுவும் 1000 rupees கொடுத்துருந்தது. அதுவே ரீசனபிள் தான் இந்த குவாலிட்டி. அதை 500 rupees அப்படின்னு நம்ம விலையை நம்மளே பாதியா அந்த ப்ரைஸை உடைச்சி கொடுக்குறப்போ அந்த குவாலிட்டி கண்டினியூ ஆகுமா, மெயின்டைன் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. என்னன்னா, எல்லாரும் கொடுத்த ஃபீட்பேக் அவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம். அதே குவாலிட்டி, அதே ஸ்மெல்லு, அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது. இது எப்படின்னு கேட்டாங்க. நமக்கு சில விஷயங்கள் மொத்தமாக ஹோல்சேலில் வாங்குறப்போ பெஸ்ட் ப்ரைஸ், பெட்டர் ப்ரைஸுக்கு கிடைக்கும். இப்போ செங்கருங்காலி மாலைன்னு எடுத்துட்டா முதல்ல 1500 rupees கொடுத்துருந்தோம். இப்போ 600 rupeesக்கு தரோம். சிவராத்திரி இன்னைக்கு மட்டும் 300 rupees, அதுவும் நேரில் வரவங்களுக்கு மட்டும் கொடுத்தது. இப்போ சந்தன மாலையை 1500 ஆக்கின மாதிரி செங்கருங்காலி மாலை இப்போ 600 கொடுத்துட்டு இருக்கிறதே ரீசனபிள் தான். அதை 300 பர்மனெண்ட்டாக மாற்ற முடியுமானா முடியாது, கஷ்டம். அதே மாதிரி கருங்காலி மாலை 1000 கொடுத்துருந்தோம், இப்போ 400 கொடுத்துட்டு இருக்கோம். அதை பாதியா 200 rupeesன்னு கருங்காலி மாலை மாற்ற முடியுமானா இந்த குவாலிட்டிக்கு கருங்காலி, செங்கருங்காலி கொடுக்குறப்போ டெஃபினட்டாக முடியாது, கஷ்டம். இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதே ரீசனபிள் தான். பட் என்ன விஷயம்னா, சந்தன மாலை நமக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸுக்கு, சீப் ப்ரைஸுக்கு இப்போ கிடைச்சிட்டு இருக்கு. நமக்கு இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் தொடர்ந்து கண்டினியூ ஆகும். யாருமே லாஸ் ஆகிற மாதிரி ஆஃபர் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். நம்ம பண்ணுறது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயம்னாலும் அந்த ஸ்பிரிச்சுவலில் பிஸ்னஸும் இல்லாமல் இல்லை, ஆனால் ஸ்பிரிச்சுவல் தான் பிரதானம். ஸோ இப்போதைக்கு நல்லபடியாக ஓடிட்டு இருக்கு. நமக்கு நல்ல சீப் ப்ரைஸுக்கு சந்தன மாலை கிடைச்சிட்டு இருக்கு. நமக்கு இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் தொடர்ந்து கண்டினியூ பண்ற ஐடியால தான் இருக்கு. இப்போ முதல் கட்டமா ஏற்கனவே 1 week ஆஃபர் கொடுத்தாச்சு. மண்டேல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த மண்டே வரைக்கும் ஆஃபர்னு நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டோம். இன்னைக்கு தாங்க அந்த மண்டேயோட ஆஃபர் முடிய போறது. நாளையிலேருந்துனா நிறைய பேர் அதே பிரைஸுக்கு மறுபடியும் கிடைக்குமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதை கேட்கறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கிறதுனால இன்னொரு 1 week ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர் 18th March மண்டே ஆன இன்னிலிருந்து ஆரம்பிச்சு 25th March மண்டே வரைக்கும் மறுபடியும் கண்டினியூ ஆக போகிறது. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இதே பிரைஸ் பர்மனெண்டா இருக்குமா இல்லை குறையுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா 3ஆம் தடவையா இது சம்பந்தமா வீடியோ வராது. வரத்துக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. வேற ஏதாவது பத்தி தான் பேசுவோம். 26th March டியூஸ்டே நீங்க நம்ம வெப்சைட்டை பார்க்குறப்போ அதே 500 rupees இருந்ததுன்னா பர்மனண்டா இந்த பிரைஸ் செட் ஆயிடுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லாம பழைய 1000 rupees மாறிண்டா ஆஃபர் ஸ்டாப் ஆயிடுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சம்பந்தப்பட்ட விவரங்களை 26th March டியூஸ்டே நீங்க நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். எது எப்படியோ இந்த ஆஃபர் இன்னும் தொடர்ந்து ஒரு 1 week கண்டினியூ ஆக போறது. இதே ஆஃபர் தொடருமா தொடராதாங்கிறத 26th March டியூஸ்டே நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த சந்தன மாலைக்கான ஆஃபர் மேலும் தொடர்கிறது என்பதை மட்டற்ற மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. நன்றி, வணக்கம்.